அனைவருக்கும் வணக்கம். சப்த சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் ஆனவரும் ராமாயணத்தோட தொடர்பு உடையவரும், அது மட்டும் இல்லாம அஞ்சனா தேவியினுடைய திருமகனும் சிறந்த ராம பக்தருமான ஆஞ்சநேயனுடைய பிறந்த நாளான இன்னைக்கு, அதாவது ஹனும ஜெயந்தியான இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது விபீஷண பெருமானால இயற்றப்பட்ட ஹனுமான் வடவானல ஸ்தோத்திரம். விபீஷண பெருமான் ஆனப்பட்டவர் ராவணனுடைய தம்பி, ஆனாலும் சிறந்த ராம பக்தர். அது மட்டும் இல்லாம சிறந்த ஆஞ்சநேய பக்தரும் கூட. அவர் ஆஞ்சநேயரை பற்றி நிறைய ஸ்துதிகள் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான ஸ்துதி ஸ்ரீ ஹனுமான் வடவானல ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தையும் விளக்கத்தையும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். யார் இந்த ஹனுமான் வடவானல ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ, பாராயணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு சர்வ சத்ரு நாசனம். சத்ரு அப்படின்னா எதிரி. எப்பேற்பட்ட எதிரிகள் கிட்ட இருந்தும் விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க நினைச்ச காரியம் கைகூடும். எப்பேற்பட்ட பயத்துல இருந்தும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப நம்ம ஸ்ரீ ஹனுமான் வடவானல ஸ்தோத்திரத்தை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் அஸ்ய ஸ்ரீ ஹனுமான் வடவானல ஸ்தோத்திர மந்திரஸ்ய ஸ்ரீ ராமச்சந்திர ருஷயः ஸ்ரீ ஹனுமான் வடவானல தேவதா ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சக்திः சௌம் கீலஹம் மம சமஸ்த விக்ன தோஷ நிவாரத்தே சர்வ சத்ரு ஷயர்கர்த்தே சகல ராஜகுல சம்மோகனார்த்தே மம சமஸ்த ரோக பிரசமனார்த்தம் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த பாப க்ஷயார்த்தம் ஸ்ரீ சீதாராமச்சந்திர பிரீத்யந்தே ஸ்ரீ ஹனுமான் வடவானல ஸ்தோத்திர ஜபம் அகம் கரிஷ்யே. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமச்சந்திர ருஷயக, அதாவது ராமர குருவா ஏற்று விபீஷண பெருமான் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்காரு. யார பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ ஹனுமான் வடவானல தேவதா, ஆஞ்சநேயர தேவதையா மைய தேவதையா கொண்டு எழுதியிருக்காரு. விக்ன தோஷ நிவாரத்தே, எப்பேற்பட்ட தடங்களும் தோஷமும் நீங்கணும். சர்வ சத்ரு ஷயர்கர்த்தே, எல்லா விதமான எதிரிகள் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கணும். சர்வ ரோக பிரசமனார்த்தம், எல்லா விதமான நோய்கள் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கணும். ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தம், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதாவது செல்வம், இது மூன்றுமே கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம சமஸ்த ராஜகுல சம்மோகனார்த்தம், பெரிய பெரிய அதிகாரிகள் கிட்ட இருந்தும் நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திர பிரீத்தியத்தே ஹனுமான் வடவான ஸ்தோத்திரம் ஜபமகம் கரிஷே, சீதாராமனுடைய அனுமதியோட இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஹனுமான் வடவானல ஸ்தோத்திரத்துல மொத்தம் 5 முக்கியமான ஸ்துதிகள் இருக்கு. இப்போ இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தியான ஸ்லோகத்தை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனோஜவம் ஆருதம் துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்தியே. மனோஜவம், மனசை விட துல்லியமான வேகத்துல இருப்பாரு. காத்து போல துல்லியமான வேகத்துல இருப்பாரு. ஜிதேந்திரியம், இந்திரியம் அப்படின்னா உடல். ஜிதேந்திரியம் அப்படின்னா உடலை அடக்கி ஆள்ற பக்குவம் கொண்டவர். புத்திமதா வரிஷ்டம், புத்தியில் சிறந்தவர். வாதாத்மஜம், வாயு தேவனுடைய மகன். வானர யூத முக்கியம், வானரர்கள்ல ரொம்பவே முக்கியமானவர். யார் அப்படின்னா ஸ்ரீ ராமதூதர், ஆஞ்சநேயர். அவரை சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்ப நம்ம முதல் ஸ்துதிய ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் ராம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகா அனுமதே பிரகடன பராக்கிரம சகல திக் மண்டல யசோத விதான தவலீகிருத ஜெகத்தரித்ர வஜ்ரதேஜ ருத்ராவதார லங்காபுரி ஜகன உமா அமல மந்திர உதித பந்தன தசசிர சதாந்தக சீதா சுவாசனஹ வாயுபுத்திர அஞ்சனி கர்ப்ப சம்போத ஸ்ரீ ராம லக்ஷ்மணானந்தகர அபிசைன்ய பிரகார சுக்ரீவ சாக்ய ரண பர்வதோச்சாடன குமார பிரம்மச்சரிய கம்பீரநாத சர்வ பாபகிரக வாரண சர்வஜ்வர உச்சாரண தாகினி தாகினி வித்வம்சன
இப்ப நம்ம இந்த முதல் ஸ்துதியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். வாயு புத்திர, அதாவது வாயு தேவனுடைய மகனானவர். அஞ்சனி கர்ப்ப சம்பூத, அஞ்சனா தேவியினுடைய கர்ப்பத்திலிருந்து உதித்தவர். கபி சைனிய பிரகார சுக்ரீவ சாக்கிய கரண, சுக்ரீவனுடைய சபையில கபி அப்படின்னா குரங்கு, வானரர்களுடைய சபையில ரொம்பவே முக்கியமானவர். ரண பர்வதோச்சாடன, பர்வதம் அப்படின்னா மலை, மலை சிகரங்கள்ல ஒரே நொடியில பேர்த்து எறிகிற அளவுக்கு பலசாலியானவர். பிரகடன பராக்கிரம, எல்லை இல்லாத பலத்தை உடையவர். சகல திக்மண்டல, 7-14 உலகத்திலும் பிரகாசிக்கிறவர். யசோத விதான, யசஸ் அப்படின்னா ஒளி, ஒளி தேகம் படைத்தவர். தவலீகிருத, அதாவது தவமே உருவானவர். ஜெகதரித்ர, இந்த உலகத்தில் வாழ்பவர். வஜ்ர தேக, வஜ்ரம் அப்படின்னா வைரம், வைரம் போன்ற உறுதியான தேகத்தை கொண்டவர். ருத்ராவதார, ஈசனுடைய அவதாரமாக விளங்குபவர். லங்காபுரி தகன, லங்கைய எரிச்சு சீதை அன்னையினுடைய கோபத்தை தனியப்படுத்தினவங்க. அது மட்டும் இல்லாம சீதா சுவாசனக, சீதையினுடைய உயிரை வாழறதுக்கு ஒரு காரணமாக விளங்குபவர். உமா அமல, அன்னை உமாதேவியினுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். குமார பிரம்மச்சரிய, சின்ன வயசுல இருந்து பிரம்மச்சரியத்தை தீவிரமா கடைபிடிப்பவர். கம்பீரநாதர், ரொம்பவே கம்பீரமான தோற்றத்தோட விளங்குபவர். சர்வ பாப கிரக வாரண, சர்வ ஜுவர உச்சாரண, எல்லா விதமான பாவத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை அளிப்பவர். சாகினி தாகினிங்கிற துர்தேவதைகள் கிட்ட இருந்தும் நம்மள காப்பாற்றுபவர். ஸ்ரீ ராம லக்ஷ்மணா நந்தகர, ராமரும் லக்ஷ்மணரும் மகிழ்ச்சி அடைய காரணமாக இருப்பவர். இதுதான் இந்த முதல் ஸ்துதியினுடைய அர்த்தம். இரண்டாவது ஸ்துதி. ஓம் ராம் தீம் ஓம் நமோ பகவதே மகாவீர வீராய சர்வ துக்க நிவாரணாய ககமண்டல சர்வபூத மண்டல சர்வ பிசாச மண்டலோச்சாடன பூதகிரக ஏகிக ஜுவர துவாகிக ஜுவர கிரியாகிக ஜுவர சாதுர்திக ஜுவர சந்தாப ஜுவர விஷம ஜுவர தாப ஜுவர மகேஸ்வர வைஷ்ணவ ஜுவர சிந்தி சிந்தி யக்ஷ பிரம்ம ராட்சச பூத பிரேத பிசாச உச்சாடய உச்சாடய ஸ்வாஹா. இந்த இரண்டாவது ஸ்துதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வ துக்க நிவாரணம், நம்ம படுற எல்லா விதமான கஷ்டத்துக்கும் நிவாரணம் அளிப்பவர். கிரக மண்டல, எல்லா விதமான கிரகங்களையும் அடக்கி ஆள்ற வீரர். மகாவீர வீராய, வீரத்துக்கு அடையாளமாக திகழ்பவர். சர்வபூத மண்டல, எல்லா விதமான பேய் பிசாசுகளையும் விரட்டி அடிப்பவர். பூதஜ்வரம், அதாவது துஷ்ட கிரகங்களால துஷ்ட சக்தியால வர ஜுவர. ஏகாகிக ஜுவர, திடீர்னு வர ஜுவரம். துவாகிக ஜுவர, 2 நாள் 3 நாள் 4 நாள் இது போல தொடர்ந்து வர ஜுவரங்கள். விஷம ஜுவர, விஷத்தினால வர ஜுவரம். தாப ஜுவர, உடம்புல இருக்க உஷ்ணத்தினால வர ஜுவரம். மகேஸ்வர வைஷ்ணவ ஜுவரம், அதாவது கோவில்ல நம்ம செய்யற பாவத்தினால வர ஜுவரம், நம்மளுக்கு வர நோய், அது எல்லாத்தையுமே அடியோட விளக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்ம ராட்சசகிட்டேயும் பிசாசுகிட்டே இருந்தும் எனக்கு விடுதலை அளிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஸ்துதி. ஓம் ராம் தீம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகா அனுமதே. ஓம் ராம் தீம் க்ரூம் க்ரைம் ஹரம் ஹ ஹாம் 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 ஓம் ஷௌம் ஏகி ஏகி. ஓம் ஹம் ஓம் ஹம் ஓம் ஹம் ஓம் ஹம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகா அனுமதே. ஸ்ரவண சக்ஷுர் பூதானாம் சாக்கினி டாகினீனாம் விஷம துஷ்டானாம் சர்வ விஷம் ஹர ஹர. ஆகாஷ புவனம் பேதய பேதய சேதய சேதய மாரய மாரய சோஷய சோஷய மோக்கய மோக்கய ஜொல்லய ஜொல்லய பிரகாரய பிரகாரய சகல மாயாம் பேதய பேதய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா மாய சக்திகளும் அடக்கி அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர். சாக்கினி டாகினினாம், சாக்கினி டாகினிங்கிறது துஷ்ட சக்திகள். அந்த துஷ்ட சக்திகள் கிட்ட இருந்தும் எங்களை காப்பாத்துங்க. அது மட்டும் இல்லாம சர்வ விஷம் ஹர ஹர,
ஹர அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சர்வ விஷம், எங்களுக்கு எப்பேற்பட்ட விஷமா இருந்தாலும் நீக்குங்க. சிரவணம் அப்படின்னா நினைக்கிறது, நாங்க நினைச்ச மாத்திரத்துல எங்களுக்கு வந்து அருள் கொடுங்க. சக்ஷூர் பூதானம், சக்ஷூர் அப்படின்னா பார்வை, நாங்க உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எங்களுக்கு அருள் கொடுங்க, உங்களுடைய பார்வையால எங்களுடைய கஷ்டங்களை போக்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 4வது ஸ்துதிய ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஓம் நமோ பகவதே மகா அனுபதே சர்வ கிரக உச்சாடன பரபலம் சோபய சகல பந்தான் மோக்ஷணம் குரு குரு சிரசூலே குன்மசூலே சர்வசூலான் நிர்மூலய நாகபந்த அனந்த வாசுகி தக்ஷ கார்கோடக அலியான் யக்ஷகுல ஜகத்தாரிந்த திவாச்சர சர்ப்ப நிர்விஷம் குரு குரு ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்வபந்தான் மோக்ஷனம் குரு குரு, எல்லா விதமான பந்த பாசத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுதலை அளிக்கிற சக்தி ஆஞ்சநேய மூர்த்திக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பரபலம் சோபய நம்மளை எதிர்த்து வர சக்திசாலியையும் அவர் பொடி பொடியா ஆக்கிடுவாரு. அது யாராக இருந்தாலும். சர்வ கிரக உச்சாடன, எல்லா கிரகத்தினுடைய சக்தியும் உச்சாடனம் அப்படின்னா வெளியே அனுப்புறது, நம்மளை தாக்க வர கிரகத்தினுடைய சக்தியும் வெளியில அனுப்பிடுவாரு. சிரசூலே குன்மசூலே சர்வசூலே நிர்மூலய சூலம் அப்படின்னா இங்க நோய், எந்த விதமான நோயையும் அவர் நிர்மூலம் இருக்கிற தடையுமே இல்லாம அழிச்சிருவாரு. எல்லா விதமான நோயிலிருந்தும் விடுதலை அளிப்பாரு. நாகபந்தம் அப்படின்னா நாகத்தினால வர ஆபத்துகள் தோஷத்திலிருந்தும் விடுதலை அளிப்பாரு. யக்ஷகுல, யக்ஷர்கள் அப்படின்னா இரவும் பகலும் இந்த உலகத்தை சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு விதமான தேவர்கள், அந்த தேவர்களுடைய தாக்குதல் இருந்தும் காப்பாத்துவாரு. சர்ப்ப நிர்விஷம், நாகத்தினுடைய விஷத்தையும் முறிக்கிற சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்கு, அவரை வணங்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்ப நம்ம இந்த ஸ்தோத்திரத்தினுடைய 5வது ஸ்துதி, அதாவது கடைசி ஸ்துதிய ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஓம் நமோ பகவதே மகா அனுமதே ராஜபய சோரபய பரமந்திர பரயந்திர பரதந்திர பரவித்யா சேதய சர்வசத்ருன் நாசய அசாத்தியம் சாத்தய கும்பட் ஸ்வாஹா இதி விபீஷண கிருதம் ஹனுமத் வடவானல ஸ்தோத்திரம் சம்பூர்வம். இந்த 5வது ஸ்துதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜபய சோரபயம் அப்படின்னா சோர்வுனால கஷ்டத்தினால வர பயம், மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பயம். ராஜபயம் அப்படின்னா பெரியவங்க கிட்ட இருக்கும்போது வர பயம். பரயந்திர பரதந்திர பரவித்யான் சேதனம் அப்படின்னா அழிக்கிறது, என்ன எதிர்த்து பிரயோகம் பண்ற மந்திர என்ற தந்திரம். அது மட்டும் இல்லாம வித்யா அப்படின்னா அறிவு, எனக்கு எதிரான என்ன அழிக்கணுங்கிற அறிவை அழிச்சிருங்க. சர்வசத்ரு நாசய எல்லா விதமான எதிரிகள் அப்படிங்கிறது மனுஷங்களை மட்டும் கிடையாது, காமம் குரோதம் இது போன்ற விஷயங்களையும் குறிக்குது. அதுபோல மனசுக்குள்ள இருக்கிற காமம் குரோதத்தையும் அழிச்சு எனக்கு விடுதலை கொடுங்க. அசாத்தியம் சாத்தய கும்பட் ஸ்வாஹா. அசாத்தியம் அப்படின்னா நடக்காத ஒரு காரியம், தடைப்பட்ட ஒரு காரியம், என்னுடைய மனசுல நினைச்ச ஒரு செயலை செய்து எனக்கு வெற்றியை தாங்க அப்படின்ட்டு விபீஷண சொல்லியிருக்காரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.